காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். மணி என்ன லைவ்ல போடு. மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பக்கல்ல துப்பில்ல. இங்க பார் வெளிவிடு. பாத்தியா காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கடை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கார் வெளியில. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் பேரணி நடைபெற்றது. அந்த வகையில் பழனியில் நடைபெற்ற பேரணியின் போது கைது செய்யப்பட்ட பாஜகவினரை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்தனர். அங்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் மண்டபத்தை ஒட்டியுள்ள மதுபாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனை அறிந்த காவல்துறையினர் கனகராஜ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக தனியார் பாரில் நுழைவது, பணியில் இருந்தவரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தது போன்ற பிரிவுகளின் கீழ் அவர் மீது பழனி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். மணி என்ன லைவ்ல போடு. மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பக்கல்ல துப்பில்ல. இங்க பார் வெளிவிடு. பாத்தியா காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கடை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கார் வெளியில. 50 போலீஸ், 10 காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி எல்லாம். இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம். கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார். மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் 15 பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. அதே மண்டபத்தில், அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப 50-100 போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்தி கடை 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம். இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய ஊத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்.